தருமபுரியில் நிகழும் சூழல் என்னென்னா, தனியார் பேருந்து ஜாதியால் கட்டமைக்கப்பட்ட தொகுதி தருமபுரி என்று சொல்லுவாங்க. தனியாருக்கு கொடுத்துட்டு தருமபுரி ஆட்சியகமும் சரி நடைமுறை. வணக்கம், என்னோடய பேர் பிரபாகரன், வணிகர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர், தருமபுரி தொகுதி. மக்களில் பெரிய மாற்றம் இருக்குது. ஜாதியால் கட்டமைக்கப்பட்ட தொகுதி தருமபுரி என்று சொல்லுவாங்க. அதை உடைச்சிருக்கோம். நிலையான ஒரு கட்சி இதுவரை தருமபுரி ஆண்டது கிடையாது. கம்யூனிஸ்ட் வந்திருக்கு, அனைத்து கட்சியுமே தருமபுரி ஆண்டிருக்கு. இப்போது வெற்றி வாய்ப்பு தருமபுரிக்கு அதிகம் இருக்குது. என்ன காரணம்னு கேட்டோம்னா, தருமபுரியில் நிகழும் சூழல் என்னென்னா, தனியார் பேருந்து இந்தியாவிலே முதல் முறையாக அரசாங்கம் நடத்த முடியாத தனியாருக்கு ஒரு பேருந்தை தாரை வார்த்து கொடுத்துள்ளது. கடந்த 50-60 ஆண்டு காலமாக மாநகராட்சி வரி சேகரித்து மக்களுக்கு எந்த நலனும் செய்யாமல் அந்த வரி பணத்தை தனியாருக்கு கொடுத்துட்டு தருமபுரி ஆட்சியகமும் சரி நடைமுறை தமிழக அரசாக இருக்கட்டும், இந்தியாவிலே முதல் முறையாக ஒரு பேருந்து நிலையத்தை நடத்த முடியாமல் ஒரு தனியாருக்கு கொடுத்துள்ளது. அந்த சூழல் எப்படி இருக்குன்றால், அந்த பேருந்து நிலையத்தை சுற்றி அவர்களுடைய நிலம், இந்த 100 ஏக்கர் நிலத்தில் அவங்க பேருந்து கட்டி கொடுத்துருக்கார்கள். வரும் காலங்களில் அதை சுற்றி வரும் வணிகங்கள் அத்தனையுமே அவர்களோட ஒரு குடைக்குள்ள அந்த வணிகத்தின் வருமானங்கள் எல்லாமே சென்றடையும். அப்படி சென்றடைக்கும்போது ஒட்டுமொத்த தருமபுரியோட வருமானங்கள் அத்தனையுமே ஒரு தனியார் நிறுவனத்துக்கு போகிறது என்பது இது வன்மையாக நாம் தமிழ் கட்சி கண்டிக்கிறது. இது அரசாங்கம் எடுத்து நடத்தியிருந்தால் இதை நாங்கள் மனப்பூர்வமாக ஏற்கிறோம். இது ஒரு தனியார் நிறுவனம் எடுத்து நடத்துவது நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். ஏனென்றால் வரும் 25 கால ஒப்பந்த அடிப்படையில் இதை நடைமுறைப்படுத்தியுள்ளார்கள். இனிவரும் காலங்களில் சுற்றியுள்ள கட்டிடங்கள் அனைத்தும் வியாபார கடைகள் அனைத்துமே இதை சார்ந்து தான் இருக்கும். அப்போ தருமபுரியோட பொருளாதாரம் அனைத்துமே ஒரு தனிப்பட்ட நிறுவனத்திடம் போகும்போது வணிகம் பெரிதும் பாதிக்கப்படும், பொருளாதாரம் மீண்டும் பின்னோக்கி செல்லப்படும்ங்கிறது எங்களோட கருத்து. இதை நோக்கி நாங்கள் ஆர்ப்பாட்டங்கள் செய்தோம், குரல் கொடுத்தோம், மனுக்கள் கொடுத்தோம். எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. இதை நாம் தமிழ் கட்சி தொடர்ச்சியாக முன்னெடுத்து இது மக்களுக்கு இந்த பேருந்து நிலையத்தை நாங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை. புதிய பேருந்து நிலையம் வேண்டும். கட்டமைப்பு தருமபுரியில் பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பெரிய கட்டமைப்பு எதுவுமே கிடையாது இதுவரையும். அதை நாங்கள் வரவேற்கிறோம். அதை அரசாங்கம் எடுத்து நடத்த வேண்டும் என்பதை தான் நாங்கள் வலியுறுத்துகிறோம் என்றது. அதை வாங்கி போடல, அவரோட சொந்த நிலத்தை கொடுத்துட்டாரு. அந்த சொந்த நிலத்தை கொடுத்து அதை சுற்றி வர வணிகத்தை அத்தனையுமே தன்னோட ஒட்டுமொத்த கண்ட்ரோலில் வச்சுருக்காரு. அப்படி இருக்கும்போது வணிகம் யாருக்கும் அது பகிர்ந்து போகலை. தனியாருக்கான லாப நோக்கத்துக்காக பண்ணப்பட்டிருக்கு. நாங்கள் தற்சார்பு பொருளாதாரத்தை ஏற்று நிற்கிறோம். தற்சார்பு பொருளாதாரம் அனைவருக்குமான பொருளாதாரத்தை ஈட்டி கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதை தான் நாங்கள் வலியுறுத்துகிறோம். ஏனென்றால் மக்களுக்கான நலனை கருதாத இந்த ஆட்சியகம் சரி, இந்த கடந்த கால ஆட்சியும் சரி, இப்போ நடைமுறையில் இருக்க ஆட்சியும் சரி, யாரும் மக்களுடைய அக்கறையும் மக்களுடைய வலியும் புரிஞ்சுக்கிற மாதிரி கிடையாது. இதை நாம் தமிழர் கட்சி வலிமையாக எதிர்கொண்டு இதை நாங்கள் வரும் காலங்களில் இதை சீரமைப்பதே எங்களுடைய வணிகத்தின் முதல் நோக்கு. கட்டாயம் முடியும். நீங்கள் கேட்ட கேள்வியை நான் ஒரு விளக்கம் சொல்ல விரும்புகிறேன். என்னென்னு கேட்டோம்னா, இப்போது பறையர் சமூகம் மட்டும் ஆட்சி பண்ணியிருந்தால் குறைஞ்சபட்சம் ஒரு 2 கோடி அளவு பறையர் சமூகம் இருக்குது தமிழ்நாட்டில்னா அண்ணன் திருமாவளவன் கண்டிப்பாக ஆட்சி அமைச்சிருப்பார். வன்னியர் சமூகம் குறைஞ்ச அளவு 2 கோடி மக்கள் இருக்காங்க. அந்த 2 கோடி மக்களும் வன்னியர் சமூகத்துக்கு வாக்களிச்சிருந்தால் வன்னியர் சமூகம் ஆட்சி அமைச்சிருக்கும். இந்த ஜாதியால் பிளவுபட்டு நம்ம ஒரு கட்சியில், நம்ம அனைத்து கட்சியிலையும் நம்ம ஜாதிய ஆட்கள், திமுகவாக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், அனைத்து கட்சிகளிலும் ஒவ்வொரு ஜாதிக்காரரும் ஒடிஞ்சிருக்காங்க. ஒற்றுமை கிடையாது. அப்போ நம்ம ஜாதியால் கட்டமைக்கும் போது ஒருபோதும் நாம் வெல்ல முடியாது என்பது ஆகச்சிறந்த கருத்து. அதை நாம் இனமாக, தமிழினமாக ஒன்றிணைச்சோம்னா, இதுக்கு முன்னாடி இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் இருந்த கட்சியில் இருக்கிறவங்களும், பாமகவில் இருந்த கட்சியில் இருந்தவங்களும், திமுகவில் இருந்த கட்சியில் இருந்தவங்களும் ஜாதியால் பிரிஞ்சு இருந்தவங்க இப்போ நாம் தமிழர் கட்சியில் எல்லாம் ஒருங்கிணைஞ்சு ஒன்றா இருக்கும்.
அந்த வலிமை வந்து தமிழினமான ஒரு இனமாக நிச்சயம்னா இது அடைவது சாத்தியம். அரசியல் அதிகாரம் என்பது ஆகச்சிறந்தது. அதை அடைவதே எங்களுடைய இலக்கு. அந்த இலக்கை அடைந்துவிட்டால் அனைத்தும் எங்கள் எளிது என்பது எங்களுடைய கொள்கையும் கோட்பாடுகளும். இதை தான் நாம் தமிழ் கட்சி வலியுறுத்துகிறது. இதை நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போயிட்டு இந்த வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய வேட்பாளர் சாந்தலட்சுமி அவர்களை வெற்றி வாகை சூட வைப்பதே எங்களுடைய முதல் நோக்கு. இதன் மூலம் நாங்கள் என்ன தருமபுரிக்கு என்ன செய்ய வர முதல் கட்டமாக நாங்கள் வந்து கர்நாடகாவிலிருந்து ஒசூர் வழியாக வரும் மழைநீர்கள் அனைத்தும் பஞ்சப்பள்ளி என்ற அணையில் தேங்கி இது சின்னாறு என்ற வழியில் நமக்கு வந்து காவிரி நதி நீரில் கலந்து மேட்டூரில் வந்து கடலில் வீணாக கலக்கிறது. இதை நாம் ஒரு 5 அணைகளாக பஞ்சப்பள்ளி டேம்லேருந்து வருது தொல்லக்காது, பலஞ்சரளி, புதுக்கரம்பு, ஏரியூர், ஒகேனக்கல், இதில் 3 முதல் 5 தடுப்பணைகள் வருது. அந்த தடுப்பணையை வைத்து மேற்கே வடக்கிலிருந்து தெற்கே போகும் தண்ணியை கிழக்கு பக்கம் திருப்பி விட்டால் தருமபுரி மாவட்டம் வறட்சி மாவட்டம் என்று நாம் சொல்கிறோம். அந்த வறட்சி மாவட்டத்தை நாம் உபரி நீரை நம்ம தருமபுரி மாவட்டத்தில் கொண்டு வர முடியும். 150க்கு மேலே ஏரிகள் நிரப்பப்படும். ஏரிகள் நிரப்பப்பட்டால் நிலத்தடி நீர் வளம் பெறும். வளம் பெறுந்தால் வாழ்வாதாரம் உயரும், விவசாயம் பெருகும். இதைத்தான் விவசாயத்தை முன்னிறுத்தி தான் நாங்கள் வந்து முதன்மையான அரசியலை நாங்கள் கையில் எடுத்துள்ளோம். நாங்கள் பெரிய அரசியல்வாதிகள் கிடையாது. சீமான் என்ற ஒரு தனி மனிதனோட அரசியலை நாங்கள் புரிவதற்கே இவ்வளோ காலங்கள் ஆகிவிட்டது. அரசியல் வரலாற்றில் சீமானுக்கு முன் சீமானுக்கு பின் என்ற அரசியல் கொள்கை கோட்பாடுகளை உணர்ந்த நாங்கள் தமிழ் தேசிய பிள்ளைகள் நாம் தமிழர் கட்சியை அடுத்த கட்டத்தின் ஆணிவராக இருந்து எங்களுடைய கொள்கைகளும் கோட்பாடுகளும் தமிழ் தேசியத்தை வேறொன்று செய்து நாங்கள் அடுத்த வரும் தலைமுறைகளில் பன்னெடு காலமாக அடிமைப்பட்டு தமிழினத்தை நாங்கள் அடையாளமாக இருந்து எங்கள் தமிழினத்தை மேலோங்கி செல்வதே எங்களுடைய முதல் நோக்கு என்பதை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். இப்போ டிவிக்கு கூட்டணிலாம் அமைச்சு கேட்டு பார்த்தாங்க, வரல. இப்போ தனிச்சு நிற்கிறாங்க. நாம் தமிழரோட ஸ்ட்ராட்டஜி வந்து அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க. நமக்கு ஒரு போட்டியாக இருப்பாங்களா இல்லை வேறு மாதிரி இருப்பாங்க? இல்லை, உங்களோட கேள்வி சரியான கேள்வி. என்னென்னா, முதல் தலைமுறையான வாக்காளர்கள் இப்போ நானே நான் வந்து ஒரு தனிப்பட்ட ரசிக மனப்பான்மை இருக்குது. எனக்கும் ஒரு தனிப்பட்ட நடிகனே பிடிக்கும். அப்போ நான் என்னை போய் கொடுக்கும்போது நான் வந்து அந்த நடிகனை தான் பார்ப்பேன். நான் எதையுமே பார்க்க மாட்டேன். அது கொள்கை கோட்பாடுகள் அதெல்லாம் எனக்கு தெரியாது. தனி மனிதனை பிடிச்சிருக்கு, நான் போடுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு எண்ணங்கள் வரும். எனக்கும் அந்த எண்ணங்கள் இருந்தது. நானும் அந்த மாதிரி வாக்களிச்சிருக்கேன். அப்படி இருக்கும்போது இந்த முதல் தலைமுறை வாக்காளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, என்னோட தலைவனை இத்தனை 25-30 ஆண்டுகளாக ஒரு திரையில் பார்த்தவரோடு நேரில் பார்க்கும்போது ஏன் நாம் வாக்களிக்கூடாதுன்னு ஒரு கேள்விகள் இருக்குது. அதை வந்து நம்மளுடைய மகளிர்களும் இளம் தலைமுறை மகளிர்களும் சரி இளைஞர்களும் சரி அது ஒரு மோகமாக இருக்குது. அந்த மோகம் தெளியறது கொஞ்சம் நேரம் ஆகும். ஒரு கால நேரம் வரும். அந்த கால நேரம் வரத்துக்குள்ளே இந்த தேர்தல் முடிஞ்சிடும். இந்த தேர்தல் முடிஞ்சதுன்னா இதுக்கு பின்னாடி இருக்க தேர்தல் களத்தில் என்ன இருக்குன்னா, இப்போது கூட்டணிகள் வச்சு அவர் வந்து அவருக்கு ஒரு படம், தேர்தல் படம். யார்? விஜய் அவர்களுக்கு. இந்த தேர்தல் படம் முடிந்து விட்டது, நீங்கள்லாம் போய் பாருங்கன்னு சொல்லிட்டு தேர்தல் முடிச்சுட்டு போயிடுவார். இதனால் பாதிக்கப்படுறது என்னென்னா, இந்த அரசியல் சட்டத்தை நம்ம திருத்தி அமைக்கிறதுக்கான ஒரு அதிகாரம் இருக்கிற தேர்தலை நம்ம சிதைச்சிட்டு போயிடுவாங்க. இந்த குறுகிய காலத்தில் சிதைச்சிட்டு போயிடுவாங்க. அந்த சிதைப்பது முதல் 5 ஆண்டு காலங்கள் நம்ம வந்து காத்திருக்க வேண்டியதாக இருக்கும். அந்த சிதைக்கிறத வந்து நம்ம வந்து பின்னோக்கி தான் போகிற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம அந்த சிதைக்கிறத வந்து நம்ம உணர்றத லேட் ஆகிடும். நம்மளை அதை தெளியறதுக்கு, அந்த ரசிக மனப்பான்மை தெளியறதுக்கே நமக்கு நேரம் ஆகிடும். அந்த நேரத்தில் இந்த இதெல்லாம் கடந்து போயிடும். அதனால் நம்ம ஒரு அரசியல் அதிகாரம் பெறுவது கொஞ்சம் ஒரு சவாலாக தான் இருக்குது. அதை நம்ம உறவுகளுக்கு என்ன சொல்லியிருக்குன்னா, தெளியுங்க. நீங்கள் வந்து யாரை வேணால் நீங்கள் வந்து ரசிக்கலாம். நீங்கள் ஹாலிவுட் நடிகராக இருக்கட்டும், இப்போ ஜாக்கி சானை பிடிக்குதுன்னா ஜாக்கி சான் நம்ம ஓட்டு போட முடியாது. எனக்கு கிரிக்கெட் விடுற ஒருத்தரை பிடிக்குதுன்னா, எனக்கு டிவிலியர்ஸை பிடிக்குதுன்னா நான் போய் சவுத் ஆஃப்ரிக்காவில் பண்ண முடியும். பிடிக்கிறது எல்லாருக்கும் ஒரு தனிப்பட்ட ரசிப்புத்தன்மை, ஒரு தனிப்பட்ட விளையாட்டு வீரனாக இருந்தாலும் சரி, தனிப்பட்ட ஒரு கலைஞனாக இருந்தாலும் சரி, அதில் நமக்கு வந்து கருத்தும் கிடையாது. ஆனால் இதை வைத்து தனிப்பட்ட புகழ் வெளிச்சம், தனிப்பட்ட ஒரு மனிதன் யார் என்றால் கேட்டால் விஜய் என்றால் எல்லாருக்கும் தெரியும். அந்த தனிப்பட்ட வெளிச்சத்தை வைத்து நம் இந்த அரசியல் அதிகாரத்தை அடையலாம் என்பது வந்து ஒரு வெற்று, அவருக்கான ஒரு கட்டமைப்பு கிடையாது, ஒரு தலைமை பண்பு கிடையாது என்பதை நான் எதை வச்சு சொல்கிறேன் என்றால், ஒரு தலைவன் என்பது ஒரு வழி நடத்தணும்.
தன்னுடைய ரசிகர்களை தொண்டர்களாக வந்திருக்கார்கள். கட்டுப்பாடுகளும் நல்லொழுக்கங்களும் சொல்லிக் கொடுத்து ஒரு தலைவன் தன்னோட பக்கம் ஈர்க்கணும். சில நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு. இவ்வளோ உயிர்கள் இழந்திருக்கு, 41 உயிர்கள் இழந்திருக்கு. அந்த இறந்த உயிர்களில் நம்ம என்ன பண்ணணும்னா, அவர் தனிப்பட்ட முறையில் வருத்தம் தெரிவிக்கிறார். நான் ஏற்கிற ஒரு தலைவன் என்பவன் இந்த தவறுக்கு நானும் ஒரு பொறுப்பு, என்னை மன்னித்து விடுங்கள் என்று பகிரங்கமாக ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தால் அனைத்து மக்களோட மனதிலும் இடம் பிடித்திருக்கால் நாங்களும் மதிக்கிறோம், போற்றுகிறோம். தெரியாமல் நினச்சி, சதியால் நினச்சி எதை வேணால் சொல்லிக்கலாம். அரசியல் களம்ங்கிறது ஆபத்தானது என்று அண்ணன் முன்னாடி எச்சரித்தார். அது எச்சரித்தது கேலி சித்திரமாக இவர் பலமுறை மேடைகளை செஞ்சார். அப்போ அந்த கேலி சித்திரமாக இருக்கும்போது அதனோட தாக்கம் வரும்போது தான் தெரியும். இப்போ உங்களுக்கு நீங்கள் ஒரு திரைத்துறையில் உங்களுக்கான ஒரு பாதுகாப்பு ஒரு வட்டத்துக்குள்ளேயே வாழ்ந்துட்டீங்க. நீங்கள் அந்த பாதுகாப்பு வளையத்தை மீறி நீங்கள் வெளியே வரும்போது அது என்ன நடக்குன்னா, அந்த வளையம் உங்களுக்கு ஆபத்தான விஷயங்கள் என்பதே உங்களுக்கு தெரியாது. அதை தெரிந்து நீங்கள் நடைமுறைப்படுத்துவது சாத்தியமான வேலை. இந்த குறுகிய காலத்தில் சாத்தியமில்லை என்பது என்னோடய கருத்து. இதை ஒரு ஆகச்சிறந்த ஒரு கட்டமைப்பான ஒரு நிறுவனத்தை, ஒரு நிர்வாகிகளை தமிழக வெற்றி கழகம் வச்சுருக்குங்கிறது ஒரு எந்த ஒரு அத்தாட்சி இங்கே இல்லாமல் இருக்குது. அதை நாம் எப்படி பண்ணுறோன்னா, இந்த குறுகிய காலகட்டத்தில் இவங்க பணத்தாலையும் புகழ் வெளிச்சத்தாலையும் இந்த அரசியலை அடையலாங்கிறது ஒரு தவறான ஒரு குறிக்கோள். நீங்கள் உண்மையில் ஆகச்சிறந்த ஆள், நீங்கள் மக்களுக்கு நல்ல செய்தி தான் நாங்கள் வரவேற்கிறோம், ஏற்கிறோம், மதிக்கிறோம், போட்டுறோம். அதை பற்றி எந்த கருத்தும் கிடையாது. நாங்கள் ஆனால் நீங்கள் இதை வைத்து ஒரு தவறான ஒரு புரிதலில் நீங்கள் கொண்டு போய் கொடுக்குறது ஒரு தவறான சிந்தனை. நீங்கள் இன்று உணரலாமல் இருக்கலாம். ஆனால் விஜய் அவர்கள் நாளை உணர்ந்தால் தவறு கேட்டாலும் எந்த ஒரு பயனும் கிடையாது, யாருக்கு எந்த பயனும் கிடையாது. அது வழக்கமாக போகிறத விட அந்த தவறு செய்த புரிஞ்சு நாம் சொன்னதால எந்த பயனும் கிடையாது. இப்போது நாம் இந்த கால சூழலில் நம்ம என்ன சொல்ல விரும்புகிறோம்னா, நம்மளுடைய இளைய தலைமுறைகள் புகழ் வெளிச்சத்துக்கும் திரை வெளிச்சத்துக்கும் எந்த ஒரு அடிமையாகாமல் ஒரு தெளிவான ஒரு சிந்தனையை வாக்கு நம்ம அளிச்சுன்னா, வாக்குங்கிறது ஒரு சாதாரண இளமை எண்ணிடுறோம். வாக்குங்கிறது அடுத்த தலைமுறைக்கான நம்ம வாழ்க்கையே தீர்மானிக்கிறது. இந்த வாக்குங்கிறது பலமுறை நம்ம சொல்கிறோம். அந்த வாக்கு சரியான ஆளை பார்த்து நம்ம வாக்களிக்கிறது ஒரு ஆகச்சிறந்த செயல் என்பது நம்ம தமிழ் இளைஞர்களுக்கு நான் சொல்வது என்னோட கடமையாக நான் நினைக்கிறேன். நன்றி, வாய்ப்பு அளிச்சதுக்கு நன்றி. பிரபாகரன், வணிகர் பாசறை, நாம் தமிழ் கட்சி, தருமபுரி மாவட்டம். நன்றி, வணக்கம்.